சொல்லுங்க சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினை புதுசாக விட்ருக்கானுங்க. ட்ரெயின் மட்டுமா புதுசாக விட்ருக்கானுங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டேஷன் சில விட்ருக்கானுங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ரெயின் தனியாக போயிட்டு இருக்குது. என்னடா தனியாக இன்னொன்று கிராங்க போதா? இந்த ஸ்டேஷனில் தான் நம்ம என்னென்ன பண்ண போகிறத பார்க்க போகிறோம். இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டேஷனுக்கு தான் நான் போக போகிறேன். இன்ஃபினிட்டி ஸ்டேஷனில் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஆட்டம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சம்பவத்தை பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்த்துடலாமா? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இறங்கிட்டேன். இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா கன்னுக்கோசம் தலை வேண்டியதாக போச்சு. கன்னே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எனிமி எங்கேயாவது இறங்கிடுவான்னு பார்த்தா பக்கத்தில் பார்த்தா ஸ்டேஷன் வேறு ஆக்டிவேட் ஆகிடுச்சா. சரி தொலைவர் வழி கன்னை தொலைவிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆக வேண்டியது தான். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளே போட்டுருவானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன கன்று கிடச்சிட்டு கிடச்சிருச்சு. நம்ம கன்று கிடச்சிச்சு. என்னடா ஒரே கன்று 2 கன்று ஒரே மாதிரி இருக்குது. வேறு கன்று வேணும் எனக்கு. இவன் எப்படி கொடுக்கணும்? ஓகே இதை கிடச்சிருச்சு. இதை கிடச்ச உடனே நம்ம இங்கேருந்து எஸ்கேப் போகிறோம். இப்போ எங்கே போகிறோம்? ஸ்ட்ரைட்டாக ஸ்டேஷன் தான் போகிறோம். ஆனால் மேலே ரொம்ப நேரமாக ஒரு ட்ரெயின் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் நீ போலியாடா? எப்பட்றா அங்கேயே சுற்றிட்டு இருக்கேன். ஓகே ஒரு வழியாக ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸ்டேஷன் வந்த உடனே ட்ரெயின் வந்துருச்சா? ஓகே ஓப்பன் பண்ணுங்கடா. டே சீக்கிரம் கூட்டு போங்கடா, வெளியே கூட்டு போங்கடா. அங்கே ஒரு எனிமி இருக்காண்டா, அவனை ஏற்றாங்கடா. என்ன மட்டும் ஏற்றுங்கடா, சீக்கிரம் ஏற்றுங்கடா. டே சீக்கிரம்டா. என்னடா 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா? சீக்கிரம் ஏற்றுங்களேன்டா. ஏன்டா எனக்கு சொல்லப்பட்டுருங்க. உள்ளே விடுங்கடா. டேய் கதவை திறந்துச்சு. டே கண்டக்டர் ஒழுங்கு கதவை திறடா. டேய் வெளியே திறா. டே வெளியே வாடா. டேய் கண்டக்டர் ஏற்றுவன்னு பார்த்தா இன்னும் ஏற்றாமலே இருக்கேன். இன்னும் சீக்கிரமாடா. ஓகே ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம் போல இருக்குது. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல நிறைய லூட் இருக்குது. எந்த கன்று எடுத்துக்கலாம்? ஓகே இந்த கன்று நம்மளுக்கு வேணும். இந்த கன்னை வச்சு விளாடுவோம். இந்த கன்னை வச்சு கடைசி வரைக்கும் ஆடுவோமா இல்லையாங்கிறது எனக்கே தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கன்னை வச்சு நான் ஆடுவேனானே எனக்கு தெரியாது. ஓகே எனிமி எவனாச்சும் இருக்கானா? இந்த இடத்துல அடித்தா நம்மளுக்கு அன்லிமிட்டரு இல்லை இன்ஃபினிட்டி இன்னிலரா. ஓகே வேறு லெவலில் இருக்குது. இங்கே எனிமி எவனாச்சும் இருந்தானா அவனை போட்டு முடியணுமா? கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் எனிமியே சிக்க மாட்டேங்கிறானே. எங்கடா இருக்கீங்க? வெளியே வாங்கடா. டே தம்பி வெளியே வாடா, சீக்கிரம் போகணுண்டா. இந்த இடத்த விட்டு கீழே போகணுண்டா. வேறு ஸ்டேஷன் வேறு போகணும்ல. அதே எங்கே வந்துட்டான் அவனை ஒரே அழுத்தம் அடிச்சலாம். ஹெட்சாட்டு வாங்கிடா. ஹெட்சாட் அடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு இந்த அன்லிமிட்டர் இன்னிலருக்கும் கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு கொடுத்துட்டானுங்க. நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கீழே தான் போக போகிறோம். ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து கீழே இறக்கி விட்டானுங்க. அந்த ட்ரெயின் நம்மளை மறுபடியும் கீழே இறக்கி விட்டுச்சு. மறுபடியும் அந்த ஸ்டேஷன் தான் போகிறோம். இப்போ எங்கே இருக்குது அந்த ஸ்டேஷன்? அங்கே இருக்குது. கரெக்டாக அங்கே தான் போகிறோம். அந்த இடத்துல தான் கரெக்டாக நம்ம இறங்கிட்டோம். இறங்கின அடுத்த நிமிஷமே ஸ்டேஷன் தான். கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்துட்டேன். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு. ஓகே வேறு லெவல். மறுபடியும் கண்டக்டர் நம்மளை ஏற்றி விட்டுருவோம். நம்மளுக்கு கண்டக்டர் சீக்கிரம் ஏற்றுறா. இனிமே வரத்துக்குள்ளே ஏற்றுறாட்டு. எங்கடா இருக்க? கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா? இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமாடா. சீக்கிரம் ஏற்றி போனாதான்டா நல்லாயிருக்கும். எனிமி சுற்றி முற்றி இருக்கானுங்கடா. வாங்கடா சீக்கிரம் ஏற்றி விடுங்கடா. டே இவ்வளோ நேரம் பண்ணால் எப்பட்றா? நான் வேறு மேலே போகணும்டா. மறுபடியும் போய் அவரை மேட்ச் ஆகணும்டா. இப்போ வேறு நம்மளோட கண்டென்ட்டே இதாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் மறுபடியும் ஏறிட்டேன். ஏறினோடனே மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வந்திருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவ்யூ கார்டு கொடுக்குறானுங்க. செத்தாலும் நம்ம திரும்ப வருவோமா? வேறு லெவலு. இதில் இருக்கிற எதுவுமே வேணாம். இந்த நான் ஒரே கண்ணை வச்சு கடைசி வரைக்கும் மேட்ச் ஆடுவோம்னா இல்லையாங்கிறது எனக்கே தெரியாது. நான் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறேன்னா இல்லையாங்கிறது எனக்கும் தெரியல. ஓகே எனிமி எங்கே இருக்கான்? இந்த கார்டு எனக்கு தான். இன்னுமேட்டு பார்த்தீங்கன்னா எனிமீஸ்லாம் போட்டு பழக தான் போகிறேன். எங்கே இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. தம்பி சீக்கிரம் வெளியே வாடா. கீழே வேறு போகணும். கீழே வேறு போய் நிறைய பேர் சம்பவம் பண்ணுவோம். எங்கே வந்துட்டான் தம்பி? எங்கே வரீங்க? போக வீட்டுக்கு. ஐயா அழுத்தி பிடிக்கிறான். போட்டு முடிச்சாச்சு. அவனுக்கு ஹெட்சாட் அடிச்சிட்டேன். எனக்கு இந்த கார்டு எனக்கு தான்டா. இனிமேட்டு எவனாலையும் என்ன தடுக்க முடியாதுடா. அலப்பற ஸ்டார்டிங் தான் இனிமேட்டு. இப்போமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கிட வேண்டியதான். கீழே இறங்கி விட்டாங்க. மறுபடியும் ட்ரெயின் நம்மளுக்கு கீழே இறங்கி விட்டுச்சு. மறுபடியும் ஸ்டேஷன் தான் போக போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டேஷன்லேயே தான் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ண போகிறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். வந்த அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா வந்தவொடனே ஒரு பைபிள் இருந்தால் அவனை பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிக்கலான்னு பார்த்தா டே இந்த ஸ்டேஷனில் நான் மட்டும் தான்டா இருப்பேன். எவனையும் இங்கே விட மாட்டேன். ஓடா நீ ஸ்டேஷன் தானே என் கண்டென்ட்டில் விட மாட்டேன்டா. இங்கேருந்து ஒரு பைபிள் வந்தாச்சு. அவனை இறங்கினோடனே போட்டு தள்ளனோடனே அவன்கிட்ட கொஞ்சம் லூட் அடிப்போம். ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின்லேயே நம்ம இப்போ எஸ்கேப் ஆகிறோம். எனிமி ஒன்று இருக்காதீங்களா? அப்படியே வந்துடாதீங்களா. நான் மேலே போயிருந்தா. மேலே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோடா. நான் கீழே இருக்க மாட்டேன். நான் மேலே போயிடுறேன்டா. என்ன அடிச்சிடாதீங்கடான்னு சொல்லிட்டு எப்படியாவது சீக்கிரம் ஏற்றுவோன்னு பார்த்தா இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா? ஓகே கரெக்டாக ஆயிடுச்சு. 3, 2, 1 கோ. போயாச்சா? இன்னும் போலியா? போயிட்டேனா? வேறு லெவலு. இப்போ மறுபடியும் நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி அடிக்கணும். இந்த இடத்துல இனிமேட்டு என்ன கொடுக்குறீங்க? அன்லிமிட்டட் க்ளோவாலாக வேறு லெவலு. இந்த க்ளோவாலாக நான் எடுத்தே ஆகணும். இங்கே இருக்கிற எனிமி நான் போட்டே ஆகணும். யாரா நீ தம்பி? எங்கேப்பா வந்தீங்க? இவன் வேறு நம்மளை அடிக்கிறான்டா. உன்னை விட மாட்டேன்டா தம்பி. என்னடா நீ க்ளோவாலே போட மாட்டேங்கிற? பாட்டெல்லாம் இந்த இடத்துல வந்துருக்கா? அது பாட்டா இல்லைன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் க்ளோவால் நம்மளுக்கு கிடச்சிடுத்து. இனிமேட்டு நம்மளுக்கு அன்லிமிட்டட் க்ளோவால் கிடச்சிச்சு. மறுபடியும் ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கிட்டேன். வேறு எங்கேயாவது ஸ்டேஷன் போக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஸ்டேஷன் ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. அந்த ஸ்டேஷன் தான் கடைசி ஸ்டேஷன் நினைக்கிறேன். கடைசி ஸ்டேஷன் கடைசி ட்ரெயின். இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஃபன்னே இருக்குதுங்கிற மாதிரி ஒவ்வொரு டைமில் பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை நான் ஸ்டேஷன் ஏறி இருப்பேன் எனக்கே தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கே தெரியாத பட்சத்தில் தான் இருக்கேன். இங்கேயும் எனிமி சுற்றிட்டு இருக்காங்க. இதை
வந்துடாதீங்கடா, இந்த ட்ரெயின் தானே கடைசி ட்ரெயின், இந்த ட்ரெயினை பிடிக்கலன்னா எனக்கு வேறு ட்ரெயினே இல்லைடா, நான் இந்த ட்ரெயினை மட்டும் ஏறிக்கிறேன்டா, என்னை விட்டுருங்கடா. ஓகே ட்ரெயின் வந்துச்சுடா, இனிமேட்டு நீங்கள் என்ன பண்ணுறா, ட்ரெயினை மட்டும் ஏற்றிக்கணும்டா. டே கண்டக்டர் கதவை தர்றா, சீக்கிரம் என்னை ஏற்றி விட்றா. டேய் இந்த இடத்துல என்னடா அன்லிமிட்டட் சிப்பா, ஓகே வேறு லெவல் இன்ஃபினிட்டி ஷிப்பு வேறு கொடுக்குறாங்க. இதை வேறு நம்ம எர்லிக்க வேண்டியதான். இனிமேட்டு இந்த ஷிப்பு நம்மளுக்கு தான். இதோட நிறைய ஸ்டேஷன் ஏறிட்டா, இதோட பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இதில் தான் அதிகமாக ஸ்டேஷனே ஏறி போகும் போல இருக்குது. சீக்கிரம் இருங்கடா. இதே ஒருத்தக்கா வண்டி எடுத்துருவான்டா, வண்டியில் எங்கடா வர தம்பி, வண்டியில் வரத்துக்குள்ள நான் ட்ரெயின் ஏறிட்டேன்னா வேறு லெவலில் ட்ரெயின் மறுபடியும் வந்துட்டோம். இனிமேட்டு இங்கே இருக்கிறவங்க போட்டு தரணும். இதே தம்பி அடி வாங்கிடுவான் போல இருக்குது. நம்ம அடி வாங்குவோமா அடி கொடுக்குறோமான்னு தெரியல. கண்டிப்பாக அவனை முடிக்கிறோம், முடிச்சே தீரி ஆகணும். இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஷனுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த மேட்சை முடிக்கிறோம். முடிச்சு நம்ம பூயாவை வாங்குறோம். பூயா வாங்குறோமா இல்லையான்னு எனக்கே தெரியாது. அதே டவுட்டாக தான் சொல்கிறேங்கிறதுனால டவுட்டு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டேஷன் ஏறியாச்சு, நிறைய பவர்ஸ் வாங்கிட்டேன். ஏன்னா ஸ்டேஷன்லேருந்து ஏகப்பட்ட பவர்ஸை நம்ம எடுத்துட்டோம். எடுத்த மட்டும் இல்லை, முக்கால்வாசி பவரை நாம் தான் எடுத்துருக்கோமே. ஏன்னா எவனுமே எடுக்கலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே வந்தவனே நம்ம ராஜ்யம் தான். நம்ம ராஜ்யத்துக்குள்ளே எவனும் வர முடியாது. அவனை பார்த்தா கட்டை மாதிரியே கேட்டே, கட்டையா நீயாடா, வீட்டுக்கு போடா, வீட்டுக்கு துரத்தி விட்டாச்சு. பைபிள்னு நம்ம பார்த்தீங்கன்னா கட்டையும் அடிச்சாச்சு, அவனுக்கு மொட்டையும் அடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பவர் கொடுத்துட்டானுங்க. இந்த ஸ்டெல்லாம் நல்லா இருக்கே, கோப்ரா தானே இது. ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து கீழே இறங்கி மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். இதுக்கு மேலே எங்கேயாவது ஸ்டேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்டேஷன் இல்லை. டேய் நீயாடா, டே தும் சகுர் தானே அது. டே தும் சகுர் எங்கடா இங்கே வந்த தம்பி, இங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன அடிக்கிறதுக்குள்ளே உங்களே போட்டு தள்ளியாச்சு. தும்மை போட்டு தள்ளனால அவன்கிட்ட இருந்து நிறைய லூட் அடிச்சிட்டேன். லூட் அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பைபிள் இருக்கான். கீழே ஒரு பைபிள் தம்பி எங்கிறியா, லாங் ரேஞ்சு கண்ணு யாராவது வச்சிருக்கியா, லாங் ரேஞ்சு கண்ணு வேணாம், இதை வச்சு தான் கடைசி வரைக்கும் மேட்ச் ஆடணும். அதனால் இங்கேருந்து கீழே இறங்கலாம். கீழே இறங்கி போய் லூட் அடிக்கிறோம். லூட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். இது லாஸ்ட் ஜோன் வேறு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அலைவு பார்த்தீங்கன்னா 11 பேர் இருக்காங்க. என்னடா 9 பேர் ஆகிட்டானுங்களா, அதுக்குள்ளே 2 பேர் அட்டன் டைம் முடிச்சிட்டானுங்களா, வேறு லெவலு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது இந்த பிசி சேரில் இருக்கிற டோக்கனை எத்தனை பேர் கலெக்ட் பண்ணி இந்த டோக்கனை வச்சு பெரிய லெவலில் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுப்பான்னு நினச்சேன். சப்பையாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டானுங்க. ஓகே பரவாயில்ல, அந்த கண்ணக்காரன் பண்ணுறது இன்னும் புதுசு கிடையாது, பழசு தானே. ஓகே நம்ம கண்ணை எடுத்துப்போம். எந்த கண்ணு வேணும், இந்த கண்ணு வேணாம், நான் கடைசி வரைக்கும் ஒரே கண்ணை வச்சு தான் மேட்ச் ஆடணும். கண்டென்ட் வேஸ்ட் ஆகிடும்ல, நம்ம வச்சிருக்கோம்ல. அதனால் பார்த்தீங்கன்னா கண்ணை எடுத்தாச்சு. டாம்சன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது என்ன கண்ணு சார் மாற்றி எடுக்கிறாங்க. நிறைய லூட் இருக்குது, எல்லாம் தூக்கி போடு. எத்தனை ஸ்னைப்பர், எத்தனை இது எவ்வளோ வச்சுக்க வேண்டியதை வச்சு மேலே போயிட்டு அல்லன்னு அள்ளிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே நம்மளுக்கு இதுதான் கரெக்டாக கீழே தான் போகிறோம். கீழே போய் எனிமி எவனாச்சும் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஜோன் வேறு வரப்போகுது, ஜோன்லேருந்து தப்பிக்கணும். ஏன்னா ஜோன்லேருந்து அதிகபட்சமாக டேமேஜ் கிடைக்கும். நம்மகிட்ட தான் இன்ஃபினிட்டி இல்னியில் இருக்குது, அதனால டேமேஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். எனிமி ஒருத்தர் இருக்கான், தம்பியை பார்த்தோம் பதுங்கி இருந்து பாயும். இங்கேருந்து ஒருத்தான் தானா, நான் குளோவல் போகிறதுக்குள்ள அவன் குளோவல் போட்டான். இங்கேருந்து எஸ்கேப் போயிட வேண்டியதான். இங்கேருந்து எஸ்கேப் போய் வேறு எங்கேயாவது ஓடிட வேண்டியது. டே என்ன சுற்றாதீங்கடா, நான் கடைசியாக ஒரே ஒரு மேட்ச்டா பூயா மட்டும் வாங்கிட்டு போயிடறா. ஒரு மேட்ச்சில் கூட பூயா வாங்கலடா, இந்த மேட்ச்சில் மட்டும் பூயா வாங்கிக்கிறேன்டா, விட்டுருங்கடா. தம்பி இங்கே தானே இருக்கீங்க, தம்பி குளோவல் போட்டு இங்கே தானே பார்த்தீங்க. தம்பி ஓடிட்டான் போல இருக்குது. தம்பி எங்கே இருக்கீங்க, வெளியே வாங்க, உங்களே ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு அம்பிட்டு போயிடறான். அவன் கில்லு மட்டும் கொடுத்துருங்க. தம்பி அங்கே தான் ஓடுறான். டே கட்ட மண்டையா நீயாடா, டே டே தும் சகுர் நீயா, டே இங்கே ஒருத்தருக்கான். தம்பி நான் பின்னாடி வந்துருக்கு கவனிக்கலையா, போங்க வீட்டுக்கு போட்டு தள்ளியாச்சு. பயபுலிக்கிட்ட கன்று இருக்குது, அந்த கண்ணியை ஆட்டுப்போம். இதில் வேறு பார்த்தீங்கன்னா அர்சனல் கீ வேறு வச்சிருக்கியா, குளோவல் வேறு வச்சிருக்கான். நான் குளோவல் வச்சிருக்கியா, என்னன்னா அது கொஞ்சம் ஓவராக புலவணும். தும் சகுர் இங்கே இருக்க, எங்கடா ஓடுறா, நில்றா, அவனை போட்டு தள்ளியாண்டா. குளோவல் போட்டான்டா, குளோவலாக போடுறா, இவரை அவனை சுற்றிட்டு வந்து அடிக்கிறா. அடிக்கிறியா நீ, இல்லை அவனை விடமாட்டேன். குளோவல் போட்டிங்கன்னா நானும் குளோவல் போடுறேன். உனக்கு விடமாட்டேன்டா, அவனை ஒரே அடி அடிச்சு சாவடிக்காம விடமாட்டேன்டா. எடா வர்றா, இதை பின்னாடி வராங்க. பின்னாடி ஒன்றா மட்டும் உன்னை விட்டுருவேன், நான் முன்னாடி வரேன்டா. முன்னாடி வந்து உன்னை அடிக்கிறேன்டா, நீ பின்னாடி வேணா நான் வருவேன்டா. எம்பி படி அடிச்சிங்க, அவனை விடமாட்டேன்டா, அழுத்தி பிடிச்சி அதை மறுபடியும் குளோவல் போட்டேன்டா. குளோவல் போட்டு எஸ்கேப் போகிறீங்களாக்கும், உன விடமாட்டேன். இங்கே இருக்கான்டா, இங்கே மட்டும் என்ன கேப்பு, தம்பி எங்கே வர்றீங்க, ஓட்டான் மறுபடியும் ஓடுறியா, உன்னை விடமாட்டேன். ரொம்ப அலைய விட்றாங்க, என்னங்க அலைய விட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ எங்கடா இருக்க தம்பி, இப்போ மெடிக்கல் சொல்கிறீங்களா, அங்கே ஓட்டானா மறுபடியும் சுற்றிட்டான்டா. டே விடமாட்டேன் உன்னை, எங்கே ஓடுற, டேய் கட்டமாட்டா, உன்னை விடமாட்டேன். ரவுண்ட் குளோவல் போட்டான். தம்பி ரவுண்ட் குளோவல் போட்டிங்க, என்ன பண்ணுறீங்க, போட்டு தள்ளிட்டேன். அடேங்கப்பா தும் சகுர்கிட்ட ஏகப்பட்ட லூட் இருக்குதுங்க, எல்லா லூட்டையும் அள்ளிக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பைபிள் ஆகிட்டு நீ எனிமி அவனாச்சும் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கானா, கேரக்டர்ஸ்க்குலாம் போட்டான்டா. இதுக்கு மேலே இங்கேருந்து இந்த எஸ்கேப் ஆயிருந்தேன். ஏன்னா இங்கேருந்து நம்மளை போட்டுருவாங்க. அவன் வேறு ரவுண்ட் குளோவல் போட்டு என்னை சிக்க வச்சுட்டானே, ஜோன் வேறு வருது. இங்கேருந்து உடச்சிட்டு வெளியே போக வேண்டியதான். எங்கடா இருக்குதே, உடச்சிட்டுண்டா, உடச்ச உடனே எஸ்கேப் போயிட வேண்டியதான். இனிமேட்டு இந்த இடத்துலேயே இருக்கக்கூடாது. பின்னாடி ஒருத்தர் சொல்கிறான்டா, எங்கேருந்துடா இருக்கேன், விட மாட்டேன்டா அவனே. அழகாக போடுற வேண்டி தான், எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. தம்பி எங்கே இருப்பான், கண்டிப்பாக சோனை விட்டு வெளியே தான் வரணும். அது மறுபடியும் தும் சகுரா, எங்கேருந்துடா வரீங்க, எத்தனை தும் சகுரா இருக்கீங்க, போடா. சோனியா போட்டான்டா, சீல்டு வச்சு வாரேன்னா அவனுக்கு போட்டு தள்ளிச்சோம். அங்கேயும் ஒரு தும் சகுர் இருக்காங்க. எத்தனை தும் சகுரை நான் போட்டு தள்ளுறது, எல்லா தும் சகுரையும் நம்மளே அடிக்க வேண்டியதாக இருக்குது கைஸ். இதுக்கு மேலே இங்கேருந்து அவ்வளோதான், அந்த தும் நம்மளை போட்டுருவான் போல இருக்குது. இங்கேருந்து எஸ்கேப் போயிட வேண்டியதான். எப்படி இருந்தாலும் தும் இங்கேருந்து இந்த வழியாக தான் வந்தாகணும். எங்கே வரானே தெரியல. சர்ப்ரைஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவோமா, நாம் சர்ப்ரைஸ் பண்ணுவோமா, நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தனா. தும் சகுர் எங்கே வரீங்க, போங்க வீட்டுக்கு, போட்டு தள்ளியாச்சு. தும்மை கடைசி வரைக்கும் அடித்து போடலாந்தாச்சு. இதோட பார்த்தீங்கன்னா எத்தனை தும் அடிச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எத்தனை
தூம் அடிச்சுன்னு தெரியல. ஏன்னா அத்தனை தும் இருக்கானுங்க. அத்தனை தும்மையும் போட்டு பொலன்னு பிறந்தாச்சு. இங்கேருந்து வேற எங்களை ஸ்ட்ரைட்டாக ஸ்லைடை எடுத்து போயிட வேண்டியதான். ஸ்லைடில் எவனோ ஒருத்தன் வர மாதிரியே தெரியுது. சரி டேரெக்டாக போவோம். போனவொடனே அவனை அடிச்சிட வேண்டியது தான். எங்கடா இருக்கான்? ஓ கண்டெய்னருக்குள்ளே ஒழிஞ்சிட்டீங்களா தம்பி? என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்கு போங்க. ஹெட்ஷாட் விழுந்துச்சு. எதிர்பார்க்காத ஒரு அட்டாக்கு, பயங்கரமான ஒரு கில் அடிச்சிட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஹெட்ஷாட், பயங்கரமான அட்டாக்கு. இங்கேருந்து வேற எங்கேயாவது ஓடிட வேண்டியதான். இன்னும் பார்த்தீங்கன்னா அலைவே 3 தான் இருக்குது. இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னே தெரியல. நிறைய லூட் வேறு வச்சிருக்கோம். கடைசியாக நம்மளை அடிச்சானுன்னா போட்டு பொழந்துருவாங்க. இங்கே ஒருத்தன் வர்றானா? உனக்கு விட மாட்டேன் தம்பி. எங்கே ஓடுறீங்க தம்பி? கீழே வாங்க. ஏன் போட்டு தள்ளிடுவான் போலக்கே. போட்டான் கைஸ், போட்டான்டா. செத்துட்டோமா? அவனுக்கு போயவா? இல்லை எஸ்கேப் ஆகிட்டானா? நான் எஸ்கேப் பண்ணிட்டேன்னா ஓ நம்மக்கிட்ட தான் இன்னிலரு ரிவ்யூ கார்டு இருக்கா? ஓகே ரிவ்யூ கார்டா இல்லையா என்னன்னு சொல்கிறேன் எனக்கே தெரியல. நானே விளாட்றேன். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இன்னும் அதே 2 பேர் தான் இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்கோம்? நானும் இன்னொருத்தன் தான் இருக்கோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்குறேன். கீழே இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா பயப்புலியை தேடி பிடிச்சி போட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவன் இருக்கானே தெரியல. நம்மளே போட்ட ஊக்காங்க செத்துட்டானா இல்லை நாம் தான் இன்னும் கடைசியில் இருக்கோமா இல்லையாங்கிறது சரியாகவும் தெரில. இங்கேருந்து பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்ராப் போட்டிருக்காங்க. ஆட்ராப் பக்கத்தில் போயிருப்பேன். ஆனால் ஆட்ராப்பில் இருந்தால் தான் நம்மளால் என்ன தப்பிக்க முடியும். ஆட்ராப்பில் என்னடா லூட் வச்சிருக்கீங்க? கன்னெல்லாம் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு இந்த கன்று தேவையில்லை. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இறங்கின கண்ணை வச்சு தான் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆடி இருக்கோம். இங்கே தான் ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனிமையே சிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கடா இருக்க தம்பி? வெளியே வாடா. எங்கடா போனேன்? இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தால் வேலைக்கு ஆகாது. எங்கடா இருக்க? டக்குன்னு வெளியே வாடா. டக்குன்னு மேட்சை முடிக்கலான்னு பார்த்தா நான் இன்னும் 2 பேர் தான் இருக்கோம். நானும் இருக்கேன், அவனும் இருக்கேன். எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கான். பார்த்தீங்கன்னா பயப்புலியை நான் பார்த்துட்டேன். எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குளோவல் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கியா? நானும் பார்க்காம அந்த பக்கம் போயிட்டு இருக்கேன். யாரோ அவனை போட்டு தரேன்டா. குளோவல் பின்னாடியே ஒழிஞ்சிட்டு இருக்கேன். விட மாட்டேன். இந்த கண்ணை வச்சு அவனை போட்டு தரேன்டா. எங்கடா நம்மளே சொல்கிறாங்க. நம்மளே சொல்றியாடா? இதை பக்கத்தில் வேண்டாம். பக்கத்தில் வந்தால் அவனை முடியாது. இங்கேருந்து எஸ்கேப் பண்ணியா? இரா மறுபடியும் அவனுக்கு வைக்கிறான்டா ஆப்பு. உன்னை போட்டு தரேன்டா. இந்த ஃபயர் கண்ணை வச்சே அவனுக்கு சொல்லி முடிக்கலாமா வேணாமா இந்த தடவை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அம்மா எழுத குறைச்சி போட்டான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோனை போட்டவொடனே இங்கே இருக்கியா? உன்னை விட மாட்டேன்டா. உன்னை போட்டு தள்ளாமல் விட மாட்டேன்டா. எங்கடா இருக்கிற? உன்னை விட மாட்டேன். பயப்பட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரமாக ஆட்டம் காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் எங்கெங்கேயோ சுற்றிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். விட மாட்டேங்கிறாங்க. நம்மளையும் அழுத்துறோம், நாமளும் அவனை அழுத்துறோம். போட்டு பொலன்னு பொழக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பயப்புலையும் பார்த்தீங்கன்னா நம்மளை அடிக்காமல் விட மாட்டான் போல இருக்கு. சரி கிரைனேட் தூக்கி போட வேண்டியது. கிரைனேட்டை போட்டு அவனை போட்டு முடிச்சு விட்டுற வேண்டியதான். இந்த கிரைனேட்டில் வெடிப்பானான்னு பார்த்தீங்கன்னா பயப்புல எஸ்கேப் போயிட்டான். கொஞ்சம் முன்னாடி போயிட்டான். விட மாட்டேன்டா. வரண்டா உன்னை முடிச்சு விட்றேன்டா தம்பி. ரொம்ப நேரமாக அடிக்கிறாங்க. அடிச்சுட்டானே. இதெல்லாம் கிரைனேட் தூக்கி போடுறான். அவனை போட்டு சோழி முடிக்கிறேன். கிரைனேட் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துச்சு. பயப்புல எஸ்கேப் ஆகிட்டான். எஸ்கேப் ஆகிட்டியா? விட மாட்டேன்டா. எங்கடா இருக்க? வெளியே வாடா தம்பி. மரத்துக்கிட்டு இருந்தால் என்னை எப்படி இருந்தாலும் உன்னால் அடிக்க முடியாது. ஓடுனவனை விட்டக்கூடாதா? இந்த கிரைனேட் போடுறேன். கிரைனேட் போட்டு தானான்னு பார்த்தா குளோவல் பிரேக்கர் தூக்கி போட்டேன். கிரைனேட்டும் காலி ஆச்சு போல இருக்குது. பயப்புலிக்கு 8 மண்டையிலே விழுந்துச்சு. என்னடா இது? மண்டையில் விழுந்து பயப்புல தப்பிச்சிட்டாங்க. விட மாட்டேன்டா. உன்னை இன்னும் அடிக்க பார்க்குறியா? அதான் குளோவல் போடுறேன். போட்டு முடிச்சலான்னு பார்த்தா நம்மளே அடிக்கிறாம. ரொம்ப ஓரானுக்கிறான். இறாமன் குளோவல் இருக்கிறனால தான் இப்படி பண்ணி இதான் குளோவல் பிரேக்கர் தூக்கி போடுறேன். குளோவல் பிரேக்கர் தூக்கி போட்டு உனக்கு சொல்ல முடியும். ஐயோ என் குளோவல் உடையுமே. வரவாடா அவனை விட மாட்டேன்டா தம்பி நம்மளை அடிப்பான் போல இருக்கு. கண்டிப்பாக அடிச்சிட்டான். என்னடா மறைஞ்சிட்டேன். ஊக்காங்க என்னங்க மறையுது. இந்த மேப்பில் இருந்தால் ஊக்காங்க மறையுமா? பயப்புல பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நாமளும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. தம்பி அங்கே தான் இருக்கான். எப்படி இருந்தாலும் சுற்றிட்டு தான் வருவான்னு நினச்சேன். நான் பார்த்தீங்கன்னா அவன் சுற்றிட்டு வருவான்னு பார்த்தா அவன் சுற்றிட்டு வந்துட்டாங்க. இங்கே தான் வரியா தம்பி? வந்துட்டான். நானும் கீழே விழுந்தனால என்ன ஆகி போச்சு? பயப்புல எப்படி இருந்தாலும் அடிச்சாகணும். இந்த மேட்ச் நம்ம போய் வாங்கி ஆகிறோங்க. இந்த பக்கம் தான் குளோவல் பிரேக்கர் தூக்கி போட்டான். பயப்புல அப்போ உஷாராயிட்டான். பயப்புல எப்படி இருந்தாலும் இந்த டென்ட்டுக்கு பின்னாடி தான் இருப்பான். டென்ட்டுக்கு பின்னாடி நான் இந்த நேரம் வருவேன்னு நினைப்பேன். ஆனால் சுற்றி தான் வரப்போலாம். சுற்றிட்டு வந்துட்டேன் தம்பி. எங்கே தான் அடிக்கிறீங்க? இன்னும் அங்கே பார்க்காம அடிச்சிங்க. பயப்புல ஒரு வழியாக போட்டான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பூயா வாங்கிட்டாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டேஷனில் நம்ம கீழே இறங்கினா சில 2 கன்னை வச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி வீடியோ முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட ஆசமான வீடியோஸ் நீங்கள் டேக் கேர் பை வாட்டா.